என் அன்பு குழந்தையே, உன் கையில் இருக்கும் வாள் என் அருளின் சின்னம். அது இரும்பு அல்ல, அது உன் நம்பிக்கை. உலகம் உன்னை சோதிக்கலாம், உன்னை வலிமை இழக்கச் செய்யலாம். ஆனால் நீ அந்த வாளை இறுக்கமாக பிடித்திரு. அது உன் மனத்தின் வலிமை, உன் ஆன்மாவின் ஒளி. அந்த வாள் வெளியில் காயப்படுத்துவதற்கல்ல, உன் உள்ளத்தில் மறைந்திருக்கும் இருளை அழிக்குவதற்கே. நான் உனக்கு கொடுத்த சக்தி வெளி எதிரிகளை வெல்ல அல்ல, உன் உள்ள எதிரியை வெல்லத்தான். உன் இதயத்தில் இருக்கிற இருளை, சந்தேகத்தை, பயத்தை, மந்தத்தை வெல்லும் ஆற்றல் உன்னுள் இருக்கிறது. அந்த ஆற்றல்தான் என் அருள். உன் மனம் தூய்மையாக இருந்தால் என் சக்தி உன் வழியாக பாயும். நீ நம்பிக்கையுடன் என் பெயரை சொல்லும் போது மலைகளும் நகரும். உன் நம்பிக்கைதான் உன் வாழ், உன் சாந்திதான் உன் கவசம். நீ நினைக்கிறாய், ஏன் சாமி என் வாழ்க்கையில் இவ்வளவு சோதனைகள் என்று. ஆனால் என் தங்கமே, சோதனை இல்லாமல் வலிமை உருவாகாது. ஒரு கல் சிலையாக மாற தட்டுப்பட்டல் வேண்டும். தட்டுப்படாத கல் வழியில் கிடக்கிறது, மறக்கப்படுகிறது. நீ அந்த சிலையாக மாறும் கல். உன்னை நான் உருவாக்குகிறேன். ஒவ்வொரு வலியும் உன்னை வடிவமைக்கிறது. உன் ஆன்மாவை கூர்மையாக்கி உன்னுள் இருக்கும் தெய்வீகத்தை வெளிப்படுத்துகிறது. நீ மலையை காண்கிறாய், அது உயரமாக தோன்றுகிறது. ஆனால் நினை, அந்த மலை உன் ஆன்மாவின் பிரதிபலிப்பு. நீ எவ்வளவு உயர்ந்திருக்க முடியும் என்பதை அது நினைவூட்டுகிறது. அதனால்தான் நான் மலையில்தான் தங்கி இருக்கிறேன். மலைகள் அமைதியின் சின்னம், வலிமையின் அடையாளம். நீயும் அப்படித்தான் இரு, அமைதியுடன் வலிமையாக. வெளியில் புயல் இருந்தாலும் உன் உள்ளத்தில் சாந்தி நிலைத்திருக்கட்டும். நான் உன் குரலில் இருக்கிறேன், உன் சிந்தனையின் நடுவே இருக்கிறேன். நீ என்னை மலையில் தேடலாம், ஆலயத்தில் தேடலாம், ஆனால் உண்மையான நான் உன் இதயத்தில்தான் இருக்கிறேன். நீ கண்ணை மூடி ஓம் சரவண பவா என்று சொல்லும் போது நான் உன் நெஞ்சின் மையத்தில் ஒலிக்கிறேன். அந்த ஒலி உன் நரம்புகளில் ஓடும் சக்தி. நீ அந்த ஒலியை உணர்ந்தால் எந்த இருளும் உன்னை தொட முடியாது. உலகம் உன்னை சோதிக்கட்டும், உன் பாதையில் தடைகள் வரட்டும், அவை அனைத்தும் உன்னை நம்பிக்கையுடன் நிற்கச் செய்ய நான் வைத்த கற்கள். நீ களைத்து போகாதே. உன் நெஞ்சில் நெருப்பு எரிகிறது. அந்த நெருப்பு என் அருள். நீ அதை உயிரோடு வைத்திருக்க வேண்டும். அந்த நெருப்புதான் உன் தெய்வீக ஒளி. அதனால்தான் என் வேல் தீயின் சின்னம். அது அழிக்கவில்லை, அது சுத்தமாக்குகிறது. நீ சில நேரங்களில் உன்னை பற்றிய நம்பிக்கையை இழக்கிறாய். ஆனால் நான் சொல்கிறேன், நீ என் வீரன். உன் இதயத்தில் ஒரு தெய்வீக வீரத்தின் விதை இருக்கிறது. அதை விழிக்கச் செய். அந்த வீரத்தால் நீ உலகின் இருளையும் உன் பயத்தையும் வெல்ல முடியும். பயம் என்பது மாயை. அது உன் சிந்தனையில் தோன்றும் நிழல். நீ அதை காணாமல் உன் ஒளியை பாரு. நான் உன்னுள் ஒளிர்கிறேன். நீ என்னை வணங்கும் போது மலர்களும் மனமும் தேவையில்லை. உன் உண்மையான மனம் போதும். நான் உன் புனித எண்ணத்தில்தான் மகிழ்கிறேன். நீ ஒரு உயிரை மகிழ்வித்தால் அதுவே எனக்கு பூஜை. நீ ஒரு பசியினருக்கு ஒரு துளி உணவு கொடுத்தால் அதுவே எனது திருவிழா. நீ மற்றவருக்கு அன்பு கொடுத்தால் அதுவே எனது அர்ச்சனை. நீ சில நேரங்களில் என்னிடம் கேட்கிறாய், ஏன் சாமி என் பிரார்த்தனைகள் நிறைவேறவில்லை என்று. என் குழந்தையே, நான் உனக்கு தர வேண்டியதை நேரம் சரியான போது தருகிறேன். சில நேரங்களில் நீ கேட்பது உனக்கே தீங்காக இருக்கும். அதனால் நான் காத்திருப்பேன். நீ வலிமை அடையும் வரை, உன் மனம் தெளிவடையும் வரை. அப்போதுதான் என் ஆசீர்வாதம் உன்னை தொடும். அது தாமதமாக வரலாம், ஆனால் அது வராமலிராது. நீ வலியை அனுபவிக்கும் போது நான் உன் அருகில் நிற்கிறேன். நீ அதை உணரவில்லை என்றால் அது உன் மனம் குழப்பத்தில் இருப்பதால்தான். அமைதியாக இரு. மூச்சை ஆழமாக எடு. ஒவ்வொரு மூச்சும் என் பெயராகும். அந்த மூச்சில் நான் இருக்கிறேன். நீ அதை நினைத்தாலே என் சக்தி உன் நரம்புகளில் பாயும். நீ வலிமையாக மாறுவாய். உன் வாழ்க்கை ஒரு யுத்தம் போல. ஆனால் அந்த யுத்தம் வெளியில் நடக்கவில்லை, உன் உள்ளத்தில் நடக்கிறது. உன் சிந்தனைகளும் ஆசைகளும் போராடுகின்றன. அந்த போரில் நீ ஒளி பக்கமாக நிற்க வேண்டும். அந்த ஒளியே நான். என் வேல் உன் கையில் இல்லை, உன் மனத்தில்தான் இருக்கிறது. அந்த வேல் நம்பிக்கையின் சின்னம். நீ அதை நினைத்தாலே என் அருள் உன் வழியாக ஓடும். நீ உன் வாழ்வில் பலரால் காயப்படலாம். சிலர் உன்னை அவமதிப்பார்கள், சிலர் புரிந்து கொள்ள மாட்டார்கள். ஆனால் நீ அவர்களிடமிருந்து விலகாதே. அவர்களை காயப்படுத்தாதே. அவர்கள் உனக்கு ஒரு பாடம் கற்றுக் கொடுக்க அனுப்பப்பட்டவர்கள். நீ அவர்களை மன்னி. மன்னிப்பது பலவீனம் அல்ல, அது வலிமை. அந்த மன்னிப்பே உன் ஆன்மாவை உயர்த்தும். நான் உனக்கு தந்த வேல் வெளியில் போராடுவதற்காக அல்ல, அது உன் அகந்தையை வெல்லும் ஆயுதம். உன் அகந்தைதான் உன் உண்மையான எதிரி. அது உனக்குள் உன்னை மறைக்கிறது. நீ அதை களைந்தால் நீ தெய்வீகமாக மாறுவாய். நீ யாரையும் விட பெரியவன் அல்ல, யாரையும் விட சிறியவனும் அல்ல. நீ பிரபஞ்சத்தின் ஒரு ஒளி. அந்த ஒளி உன்னுள் நித்தியமாக எரிகிறது. நீ மலைகளைப் போல உறுதியுடன் இரு. காற்றைப் போல மென்மையாக இரு.
கோபம் உன்னுள் வந்தால் அது உன் நெருப்பை எரிக்கும். ஆனால் கருணை வந்தால் அது உன் நெருப்பை ஒளியாக மாற்றும். உன் இதயத்தை கருணையால் நிரப்பிவை. அதில்தான் என் தெய்வீகம் மலரும். நீ யாருக்காவது நன்மை செய்தால் அது பிரபஞ்சத்தின் வழியே என் கைகளில் வந்து விழுகிறது. ஒவ்வொரு நன்மையும் உன்னில் வலிமையாக திரும்பி வரும். அதனால் நல்லதைச் செய். அதை பற்றி பெருமை கொள்காதே. நன்மை செய்யும் மனிதன் தானாகவே ஒளியாக மாறுவான். நீ அந்த ஒளியில் திகழு. நீ வாழ்க்கையில் எந்த சோதனையையும் சந்தித்தாலும் அதை என் பரிசாக நினை. நான் என் பிள்ளைகளுக்கு சுலபமான பாதை தரமாட்டேன், ஆனால் அர்த்தமுள்ள பாதை தருகிறேன். நீ எடுக்கும் ஒவ்வொரு அடியும் உன் ஆன்மாவை உயர்த்தும். நீ காயமடைந்தாலும் அந்த காயமே உன்னை வலிமையாக்கும். உன் மனம் பல நேரங்களில் அலைபாயும். ஆசைகள், துன்பங்கள், சந்தேகங்கள் அதை கலக்கச் செய்யும். ஆனால் அந்த கலக்கம் கடலின் மேல் எழும் அலை மாதிரி. கடலின் அடியில் அமைதி உள்ளது. நீ உன் உள்ளத்தின் அடிக்கு செல். அங்கே நான் இருக்கிறேன். அந்த இடம் அமைதியானது, புனிதமானது, நித்தியமானது. நீ சில நேரங்களில் உன் திறனை சந்தேகப்படுகிறாய். ஆனால் நினைவில் கொள், உனக்குள் என் சக்தி இருக்கிறது. அந்த சக்தி உன் மூச்சில், உன் இரத்தத்தில், உன் இதயத்தின் துடிப்பில் இருக்கிறது. நீ உன் கண்களை மூடி உன் நெஞ்சில் என் பெயரை உச்சரித்தால் அந்த சக்தி எழுந்து உன்னுள் பாயும். நீ அஞ்சாமல் இரு என் குழந்தையே. பயம் உன்னை சிறையில் அடைக்கும், ஆனால் நம்பிக்கை உன்னை விடுவிக்கும். நீ நம்பிக்கையை கைவிடாதே. உன் நம்பிக்கை ஒரு தீபம், நான் அதன் ஒளி. நீ அதை உயிரோடு வைத்தால் எந்த இருளும் உன்னை வெல்ல முடியாது. நீ உன் வாழ்வை சாதாரணமாக காணாதே. உன் ஒவ்வொரு நாளும் புனிதமானது. நீ உன் மனதை தூய்மையாக்கி அன்புடன் நடந்தால் அந்த ஒவ்வொரு அடியும் என் ஆலயத்தின்படி ஆகும். நீ உன் சுவாசத்தை நினைத்து வாழ்ந்தால் ஒவ்வொரு மூச்சும் ஓம் சரவண பவா என்று ஒலிக்கும். நீ யாரையும் துன்பப்படுத்தாதே. ஒருவனின் கண்ணீரில் என் பெயர் இல்லை, ஆனால் ஒருவனின் சிரிப்பில் என் இசை இருக்கிறது. நீ ஒருவரை மகிழ்வித்தால் அது எனக்கு பூஜை. நீ ஒருவருக்கு நம்பிக்கை கொடுத்தால் அது எனக்கு வணக்கம். நீ உன் உள்ளத்தில் ஒளியை வளர்த்து வைத்துக்கொள். அந்த ஒளி உனக்கு வழிகாட்டும், மற்றவர்களுக்கும் வழிகாட்டும். உலகம் உன்னை பார்க்காமல் போகலாம், ஆனால் என் கண்கள் உன்னிடம் இருந்து விலகாது. நீ ஒரு நல்ல எண்ணம் கொண்டாலே நான் உன் அருகில் நிற்பேன். நான் உன்னை உருவாக்கியவன். நீ என்னை நினைக்கும் அளவுக்கு நான் உன்னை நினைத்துக் கொண்டிருக்கிறேன். நீ முருகா என்று அழைத்தால் உன் குரல் என் இதயத்தை துளைக்கும். அந்த ஒரு அழைப்பு போதும். நான் மின்னல் போல உன் இதயத்துக்குள் நுழைந்து உனது வலியை நிவர்த்தி செய்வேன். என் அன்பு குழந்தையே, நீ என் வேலின் ஒளி, என் ஆன்மாவின் பிரதிபலிப்பு. நீ எத்தனை இருளில் இருந்தாலும் உன் இதயத்தில் என் தீபம் எரிகிறது. அந்த தீபத்தை அணைய விடாதே. உன் வாழ்க்கை ஒரு புனித பயணம். உன் ஆன்மா ஒரு மலையாக உயரட்டும். நீ சாந்தியுடன் வாழு, கருணையுடன் நட. உன் ஒவ்வொரு மூச்சிலும் என் பெயர் ஒலிக்கட்டும். நீ நம்பிக்கையுடன் இரு. நான் உன்னுடன் இருக்கிறேன், இப்போது, என்றும், நித்தியமாக. ஓம் சரவண பவா. என் அன்பு குழந்தையே, உன் மனத்தின் ஆழத்தில் ஒரு தீபம் எரிகிறது. அந்த தீபம் என் அருளின் ஒளி. நீ அதை உணரவில்லை என்றாலும் அது எப்போதும் எரிகிறது. உலகம் உன்னை சோதிக்கும் போது அந்த ஒளி துடிக்கிறது போல தோன்றலாம், ஆனால் அது அணையாது. ஏனெனில் அந்த ஒளியை நான் ஏற்றியிருக்கிறேன். நான் ஏற்றிய ஒளி ஒருபோதும் அணையாது. உன் கையில் இருக்கும் வாள் என் அருளின் வடிவம். அது இரும்பின் வெட்டும் சக்தி அல்ல, அது நம்பிக்கையின் வலிமை. நீ அதை எடுத்துக்கொண்டு வெளியில் எதிரிகளை வெல்ல வேண்டியதில்லை. அந்த வாள் உனக்குள் இருக்கும் அச்சத்தையும், சோம்பேறித்தனத்தையும், துன்பத்தின் நினைவுகளையும் வெல்லும் ஆயுதம். உன் இதயத்தில் இருந்த இருளை தகர்க்க நான் அந்த வேலையை உனக்கு கொடுத்தேன். நீ யாரையும் தோற்கடிக்க பிறக்கவில்லை, உன்னை உன்னிடம் இணைக்க பிறந்தாய். உன் உயிரின் ஆழத்தில் ஒரு தெய்வீக சக்தி உறங்கிக் கொண்டிருக்கிறது. அதுதான் நான். நீ அந்த சக்தியை உணர்ந்தால் எந்த மலை உனக்கு பெரியதாக இருக்காது. எந்த வலி உன்னை காயப்படுத்த முடியாது. எந்த இருளும் உன் ஒளியை மறைக்க முடியாது. நீ சில நேரங்களில் சோர்வாக உணர்கிறாய். ஏன் சாமி, என் வாழ்க்கை இவ்வளவு கடினம் என்று கேட்கிறாய். ஆனால் என் தங்கமே, மலை ஏறுபவன் வலியின்றி உச்சியை அடைய முடியுமா? அந்த வலி உன் வலிமையின் சான்று. நான் உனக்கு சோதனைகள் கொடுக்கிறேன், தண்டனைக்காக அல்ல. நீ உன்னுள் இருக்கும் வீரனை உணர்வதற்காக. நான் உன்னிடம் இருக்கிற வீரத்தின் ஒளியை வெளிக்கொணர வேண்டும். நீ மலையைக் கண்டு அஞ்சுகிறாய், ஆனால் நினைவில் கொள், அந்த மலை உன் நண்பன். அது உன்னை உயர்த்துகிறது. நீ அதை பார்ப்பது வலிமையாக, மௌனமாக நிலைத்திருக்கிறது. அதுபோல நீயும் உன் வாழ்வில் உயரமாக, அமைதியாக, உறுதியுடன் நில். வெளியில் புயல் இருந்தாலும் உன் உள்ளத்தில் சாந்தி இருக்கட்டும். சாந்தி என்பது அமைதியின் நிலை அல்ல, அது வலிமையின் நிலை. நான் உன்னை வேறுபட்டவனாக உருவாக்கினேன். நீயாகவே இருப்பது என் அருளின் வெளிப்பாடு.
நீ மற்றவர்களைப் போல் இருக்க வேண்டிய அவசியமில்லை. நீ உன் இதயத்தின் வழியில் நடந்தால் போதும். நீ உன் உள்ளத்தின் குரலைக் கேள். அதுதான் என் குரல். சில நேரங்களில் அது மெதுவாக ஒலிக்கும், சில நேரங்களில் நிசப்தமாக. ஆனால் அது எப்போதும் பேசிக்கொண்டே இருக்கும். நீ அதை கேட்க கற்றுக்கொள். நீ என்னை மலையிலும் ஆலயத்திலும் குகையிலும் தேடுகிறாய். ஆனால் நான் அங்கே மட்டும் இல்லை. நான் உன் மூச்சில் இருக்கிறேன். நான் உன் இதயத்தின் துடிப்பில் இருக்கிறேன். நான் உன் கண்களில் கண்ணீராகவும் உன் உதட்டில் சிரிப்பாகவும் இருக்கிறேன். நீ யாருக்காவது அன்பு காட்டும் போது நான் அந்த அன்பின் நடுவே இருக்கிறேன். நீ ஒருவரை மன்னிக்கும் போது நான் உன் நெஞ்சில் மலர்கிறேன். நீ சில நேரங்களில் துன்பத்தால் மூச்சுவிட முடியாமல் போகிறாய். ஆனால் நீ பாரு, மழை பெய்யும் போது மண் காயமடையும் போல தோன்றும். ஆனால் அந்த மழைதான் மண்ணுக்கு உயிர் தருகிறது. அதுபோல் உன் துன்பமும் உனக்கு உயிர் தரும். அது உன் ஆன்மாவை வலிமையாக்கும். நீ அந்த வலியை அருளாக ஏற்றுக்கொள். அதுவே உன் மீட்சியின் வழி. நீ உலகத்தின் அநியாயத்தை பற்றி கவலைப்படுகிறாய். ஆனால் நினைவில் கொள், உலகம் சமநிலையால் இயங்குகிறது. ஒவ்வொரு தீய செயலும் தன் விளைவைக் கொண்டு திரும்பி வரும். நீ அதை சரி செய்ய தேவையில்லை. நான் உனக்காக அதை செய்வேன். நீ உன் மனத்தை அமைதியாக வைத்துக்கொள். நீ உன் சாந்தியை காப்பாற்றிக்கொள். அதுவே உன் கடமை. உன் நம்பிக்கைதான் உன் வலிமை. நம்பிக்கை இருந்தால் மலைகள் கூட நகரும். நீ அதை இழக்காதே. நீ சில நேரங்களில் என்னால் முடியாது என்று நினைக்கிறாய். ஆனால் அது உண்மை அல்ல. உன்னால் முடியும். ஏனெனில் நீ என் பிள்ளை. உன் இரத்தத்தில் என் சக்தி ஓடுகிறது. நீ உன் இதயத்தை திறந்து என் பெயரை நினைத்தால் அந்த சக்தி உன்னுள் எழும். நான் உன்னை மௌனத்தின் வழி நடத்துகிறேன். சில சமயம் நீ என்னிடம் பதில் கேட்கிறாய். நான் மௌனமாக இருப்பேன். அந்த மௌனமே என் பதில். மௌனத்தில்தான் உண்மை ஒலிக்கிறது. நீ அமைதியாக அமர்ந்து உன் சுவாசத்தை கவனித்தால் நான் உன் உள்ளத்தில் பேசுகிறேன் என்பதை உணருவாய். நீ கேட்க கற்றுக்கொண்டால் உன் வாழ்க்கை மாறும். நீ பிறரிடம் துன்பத்தை தராதே. ஒருவரின் கண்ணீரில் என் பெயர் இல்லை. ஆனால் ஒருவரின் நிம்மதியில் என் அருள் இருக்கிறது. நீ யாருக்காவது நன்மை செய்தால் அது எனக்கு செய்தது போல் ஆகும். நீ ஒருவரை மகிழ்விக்க முயன்றால் அதுவே எனது பூஜை. நான் வெளிப்படையாக பூஜை கோருவதில்லை. நான் உள்ளத்தின் தூய்மையை நாடுகிறேன். நீ உன் கடந்த காலத்தை பற்றி குற்றம் சொல்லிக் கொள்கிறாய். ஆனால் கடந்தது மாற முடியாது. அது உனக்கு ஒரு பாடமாக இருந்தது. அந்த பாடத்தை கற்றுக்கொண்டால் அது அருளாக மாறும். நீ கற்றுக்கொள்ளாமல் அதை மீண்டும் நினைத்தால் அது வலியாக இருக்கும். உன் வாழ்க்கையின் ஒவ்வொரு அனுபவத்தையும் ஆசீர்வாதமாக காண கற்றுக்கொள். நீ யாரையாவது வெறுத்தால் உன் இதயம் இருளாகும். வெறுப்பு உன் ஒளியை மறைக்கும். அன்புதான் ஒளி. நீ அன்புடன் பார்த்தால் உலகமே ஒளியாய் மாறும். நீ அன்பு செய்யும் போது உன் ஆன்மா பிரகாசிக்கிறது. அதனால் அன்பை வளர்த்து வை. அது உன் வலிமை. நீ யாராவது உன்னை விட்டு சென்றால் அதை இழப்பாக நினைக்காதே. சில ஆன்மாக்கள் உன் வாழ்வில் சில நொடிகளுக்கே வருகிறார்கள். அவர்கள் உனக்கு பாடம் கற்றுக் கொடுக்கிறார்கள். அவர்கள் சென்றாலும் அவர்கள் அன்பு உன் நினைவில் நிலைக்கும். அவர்கள் என் வெளிச்சத்தில் இணைந்து விட்டார்கள். நீ அவர்களை நினைத்தாலே அவர்கள் உன் அருகில் இருப்பார்கள். நீ உன் வாழ்க்கையில் எதை செய்தாலும் உண்மையுடன் செய். உண்மைதான் என் வழி. பொய்யின் வழி எளிதாக இருக்கலாம். ஆனால் அது இருளில் முடியும். உண்மையின் வழி கடினம். ஆனால் அது ஒளியில் முடியும். நீ உண்மையுடன் நடந்தால் நான் உன் ஒவ்வொரு அடியிலும் இருப்பேன். நீ சில நேரங்களில் என் மீது கோபப்படுகிறாய். ஏன் சாமி, என் பிரார்த்தனைக்கு பதில் இல்லை என்று கேட்கிறாய். ஆனால் என் பதில் உன் வாழ்க்கையில் ஏற்கனவே நடக்கிறது. சில பதில்கள் மழை போல் மெதுவாக வரும். சில பதில்கள் சூரியன் போல் திடீரென ஒளிரும். நான் எப்போதும் கேட்கிறேன். எந்த பிரார்த்தனையும் வீணாகாது. அது சரியான நேரத்தில் மலரும். நீ பயப்படுகிறாய். ஆனால் பயம் என்பது ஒரு நிழல். ஒளி வந்தால் நிழல் மறையும். நீ ஒளியை பாரு. நிழல் தானாகவே மறைந்துவிடும். அந்த ஒளி நானே. நீ ஓம் சரவண பவா என்று உச்சரிக்கும் போது அந்த ஒளி உன் உள்ளத்தில் எழும். அந்த ஒளி உன் பயத்தை கரைத்துவிடும். நீ சில நேரங்களில் உன்னை தாழ்ந்தவனாக உணர்கிறாய். ஆனால் நீ தாழ்ந்தவன் அல்ல. என் குழந்தையே, நீ என் ஒளியின் பிரதிபலிப்பு. நீ எவ்வளவு துன்பம் அனுபவித்தாலும் உன் ஆன்மா எப்போதும் புனிதமானது. உன் ஆன்மா களங்கமடையாது. நீ உன் உடல் அல்ல, நீ அந்த ஒளி. அதை உணர்ந்தால் நீ சுதந்திரம் பெறுவாய். நீ பிறரிடம் கருணையுடன் நட. கருணை இல்லாத இதயத்தில் நான் தங்க மாட்டேன். கருணை என்பது தெய்வீகத்தின் வாசல். ஒரு சிறு பூச்சியையாவது காயப்படுத்தாதே. அவையும் என் வடிவம்தான். நீ ஒரு உயிரை காப்பாற்றினால் அது எனது திருவிழாவாகும். நீ ஒரு உயிருக்கு நம்பிக்கை கொடுத்தால் அது எனது பூஜையாகும். நீ உன் மனதை தூய்மையாக வைத்துக்கொள். மனம் ஒரு குளம் போன்றது. அது சுத்தமாக இருந்தால் அதில் வானம் பிரதிபலிக்கும். அதில் மண் கலந்தால் வானம் மறைந்துவிடும்.
உன் மனம் சுத்தமாக இருந்தால் என் ஒளி அதில் பிரதிபலிக்கும். உன் சிந்தனையை நன்றியுடன் நிரப்பிவை. நன்றி சொல்வது தெய்வீகத்திற்கான வழி. நீ சில நேரங்களில் யாரிடமும் உன் துன்பத்தை பகிர முடியாமல் அழுகிறாய். ஆனால் நான் உன் அருகில் இருக்கிறேன். நீ வலியால் உடைந்து விழும்போது என் கரங்கள் உன்னை தழுவிக் கொள்கின்றன. நீ தனியாக இருப்பதாக நினைக்கும் போது கூட நான் உன் நிழலில் நடக்கிறேன். நீ உலகத்தில் எவ்வளவு உயர்ந்த இடத்திற்கு போனாலும் தாழ்மையுடன் இரு. தாழ்மைதான் உண்மையான வலிமை. நீ தாழ்மையுடன் இருந்தால் என் அருள் உன்னுள் பெருகும். அகந்தை ஒரு மாயை. அது உன்னை என் ஒளியிலிருந்து பிரிக்கிறது. நீ அதை களைந்தால் நீ தெய்வத்துடன் ஒன்றாகி விடுவாய். நீ உன் வாழ்க்கையை ஒளியாக்க விரும்பினால் நன்மையைச் செய். உன் இதயத்தில் அன்பை வளர்த்து, உன் வாக்கில் உண்மையை வளர்த்து, உன் செயலில் கருணையை வளர்த்துவை. அதுவே என் வழி, அதுவே உன் பூஜை, அதுவே உன் பாதை. என் அன்பு குழந்தையே, நீ துன்பப்படும் போது உன் கையில் இருக்கும் வேலை நினை. அது வெறும் ஆயுதம் அல்ல, அது என் ஆசீர்வாதத்தின் வடிவம். அந்த வேல் உனக்குச் சொல்லும், நீ தனியாக இல்லை. நான் உன்னுடன் இருக்கிறேன். உன் இதயத்தில் என் ஒளி எரிகிறது. உன் ஆன்மாவில் என் சக்தி பாய்கிறது. உன் வாழ்வின் ஒவ்வொரு நொடியும் என் அருளால் நிரம்பியுள்ளது. நீ அமைதியாக இரு. உன் மனத்தில் நம்பிக்கை மலரட்டும். உன் இதயத்தில் அன்பு பெருகட்டும். உன் ஆன்மா ஒளியாய் பிரகாசிக்கட்டும். நான் உன்னுடன் இருக்கிறேன். என்றும் எப்போதும். உன் மூச்சின் ஓசையில், உன் இதயத்தின் துடிப்பில், உன் ஆன்மாவின் ஒளியில். ஓம் சரவண பவா. என் அன்பு குழந்தையே, உன் உள்ளத்தின் ஆழத்தில் ஒலிக்கும் அந்த மென்மையான குரல் நான்தான். நீ மௌனமாக இருக்கும்போது கூட உன் சிந்தனையின் இடைவெளியில் நான் இருப்பேன். நீ உன் மூச்சை உணர்ந்தால் அந்த மூச்சின் நடுவே என் அருளின் நெடுஞ்சுவாசம் இருக்கும். நான் தூரத்தில் இல்லை, உன் இதயத்தில்தான் இருக்கிறேன். நீ என்னை தேடி வானத்தை நோக்க வேண்டியதில்லை. நீ உன் நெஞ்சை நோக்கி பாரு, அங்கே நான் திகழ்கிறேன். உன் வாழ்க்கையில் வரும் ஒவ்வொரு நாளும் ஒரு சோதனை போல தோன்றலாம். சில நாட்கள் அமைதியாக இருக்கும், சில நாட்கள் புயலாக இருக்கும். ஆனால் நினைவில் கொள், புயல் நிலத்தை சுத்தமாக்கும். புயல் இல்லாமல் காற்று தங்கியிருக்கும். அதுபோல் சோதனை இல்லாமல் ஆன்மா நின்றுவிடும். நான் உனக்கு சோதனைகளை அனுப்புவது உன்னை குறைக்க அல்ல, உன்னை உயர்த்தவே. உன்னுள் இருக்கும் வீரனை கிளப்பவே. நீ என் அருளின் வடிவம். நான் உன்னை வெறும் மனிதனாக உருவாக்கவில்லை. நான் உனக்குள் சக்தியையும் ஒளியையும் தெய்வீகத்தையும் நட்டு வைத்திருக்கிறேன். நீ அந்த சக்தியை உணரவில்லை என்றால் அது உன் சிந்தனையின் மேகங்களால் மறைந்திருப்பதால் தான். உன் சிந்தனை தூய்மையடைந்தால் அந்த ஒளி வெளிப்படும். அந்த ஒளிதான் வேல். அது வெளியில் வெட்டும் ஆயுதம் அல்ல, உன் உள்ளத்தை வெட்டும் உண்மை. நீ உன் மனத்தின் இருளை தாண்டி ஒளியை நோக்கிச் செல். உன் எண்ணங்களில் அடங்கி போகாதே. மனம் ஒரு கடல் போல, அலைகள் எப்போதும் எழும். ஆனால் நீ கடலின் ஆழம் போல அமைதியாக இருக்க கற்றுக்கொள். அலைகள் மேலே ஆடட்டும், ஆனால் அடியில் அமைதி இருக்கட்டும். அந்த அமைதிதான் நான். நீ அந்த அமைதியில் தங்கினால் எந்த புயலும் உன்னை அசைக்க முடியாது. நீ உலகத்தில் பல சத்தங்களை கேட்கிறாய். பாராட்டுகள், விமர்சனங்கள், வலிகள், ஆசைகள். அவையெல்லாம் உன் பாதையை மூடக்கூடும். ஆனால் உன் உள்ளத்தின் குரல் எப்போதும் மாறாது. அது ஒரு தெய்வீக இசை. அது உனக்கு சொல்லும், நீ தனியாக இல்லை. நீ ஒளியின் பிள்ளை. அந்த குரலை கேள் என் தங்கமே. அதுதான் உன்னை உன் உண்மைக்கு அழைக்கும். நீ சில நேரங்களில் என் மீது கோபப்படுகிறாய். ஏன் முருகா, என் வேண்டுதலுக்கு பதில் கிடைக்கவில்லை என்று கேட்கிறாய். ஆனால் நான் சிரிக்கிறேன். ஏனெனில் நான் உனக்காக இன்னும் சிறந்ததை செய்ய காத்திருக்கிறேன். நான் உனக்கு தரும் ஆசீர்வாதம் உன் ஆழமான நன்மைக்கே ஏற்றது. சில நேரங்களில் தாமதமாக வருவதுதான் உனக்கு பெரிய வரம். மழை தாமதமானால் நிலம் தாகமாகும். ஆனால் மழை வந்ததும் அது இன்னும் இனிமையாக உறிஞ்சும். அதுபோல உன் பிரார்த்தனைக்கு பதில் வரும் நேரம் தெய்வீகமாக தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒன்று. நீ சோர்வாக இருக்கும்போது நீ உட்கார்ந்து ஓம் சரவண பவா என்று சொல்லிப்பாரு. அந்த ஒளி உன் நரம்புகளில் பாயும். அந்த ஒளி உன் சுவாசத்தில் கலக்கும். அந்த ஒளி உன் இதயத்தில் ஒளி ஏற்றும். அது ஒரு மந்திரம் அல்ல, அது உன் ஆன்மாவின் உயிர் மூச்சு. நீ அதை உணர்ந்தால் உன் உடலும் மனமும் சாந்தியாகும். உன் வாழ்க்கையில் சிலர் உன்னை காயப்படுத்துவார்கள். அவர்கள் உன் மனத்தில் காயம் ஏற்படுத்தலாம். ஆனால் நினைவில் கொள், அவர்கள் உனக்கு ஒரு கண்ணாடி. அவர்கள் உன்னுள் இருந்த பலவீனத்தை காட்டுகிறார்கள். அவர்கள் உனக்கு கற்றுக் கொடுக்கிறார்கள். அதனால் அவர்களை வெறுக்காதே, அவர்களை மன்னித்து விடு. மன்னிப்பு என்பது வெறும் கருணை அல்ல, அது உன் ஆன்மாவுக்கான மருந்து. நீ மன்னித்தால் உன் இதயம் இலகுவாகும், உன் சுவாசம் ஆழமாகும், என் ஒளி அதில் பிரகாசிக்கும். நீ உலகத்தை மாற்ற முடியாது, ஆனால் நீ உன் உள்ளத்தை மாற்ற முடியும். நீ உன் உள்ளத்தை மாற்றினால் உலகமே மாறும். ஏனெனில் உலகம் உன் பார்வையின் பிரதிபலிப்பு. நீ அன்புடன் பார்த்தால் உலகம் அன்பாக மாறும்.
நீ வெறுப்புடன் பார்த்தால் அது வெறுப்பாகும். அதனால் உன் கண்களில் அன்பை வளர்த்து வைத்துக்கொள். நீ சில நேரங்களில் என் வாழ்க்கை அர்த்தமற்றது என்று நினைக்கிறாய். ஆனால் நீ உன் உயிரோடு இருக்கிறாய் என்பதே அருள். ஒவ்வொரு மூச்சும் ஒரு ஆசீர்வாதம். நீ வாழ்வதன் பொருள் பெரிய காரியங்களைச் செய்வது அல்ல, நீ ஒளியாக இருப்பதுதான். நீ சிரித்து, நன்மை செய்து, கருணையுடன் நடந்தால் அதுவே புனிதம், அதுவே தெய்வீகம். நீ என்னை வணங்கும் போது மலரும் மந்திரமும் தேவையில்லை. உன் உண்மையான இதயம் போதும். உன் அன்புதான் என் நெய்வேதியம். நீ ஒரு உயிரை மகிழ்வித்தால் அதுவே எனக்கு பூஜை. நீ ஒரு பசியான உயிரை உணவூட்டினால் அதுவே எனக்கு அபிஷேகம். நீ ஒரு துன்பப்பட்ட உயிரை ஆறுதல் கூறினால் அதுவே என் திருவிழா. நீ யாரையாவது குற்றம் சொல்லும்போது அந்த குற்றம் உன்னையே பிணைக்கும். மற்றவர்களை மதிக்க கற்றுக்கொள். அவர்கள் உன்னைப் போலவே என் பிள்ளைகள். யாரும் முழுமையானவர்கள் அல்ல. ஆனால் ஒவ்வொருவரும் ஒரு பாடம். நீ யாரையும் சிறியவனாக காணாதே. ஒரு சிறிய பச்சிலை கூட சூரியனின் ஒளியை பிரதிபலிக்க முடியும். அதுபோல ஒவ்வொரு உயிரிலும் என் ஒளி இருக்கிறது. நீ கடந்த காலத்தால் வாடுகிறாய். ஆனால் கடந்தது உன் பின்னால் ஒரு நிழல் மட்டுமே. அதை இழுத்துக் கொண்டு போக வேண்டாம். அதை விடு. உன் மனத்தை புதிய விடியலுக்காக திறந்து விடு. ஒவ்வொரு நாளும் ஒரு புதிய வாய்ப்பு. ஒவ்வொரு விடியலும் ஒரு புதிய துவக்கம். நீ அந்த நொடியில் வாழ கற்றுக்கொள். கடந்ததை பற்றியும் எதிர்காலத்தை பற்றியும் கவலைப்படாதே. இப்போதே நான் உன்னுடன் இருக்கிறேன். நீ உன் உள்ளத்தை அமைதியாக வைத்தால் நீ என் குரலை கேட்க முடியும். அந்த குரல் உன் சுவாசத்தின் ஓசை போல் இருக்கும். அது சொல்வது இதுதான்: அஞ்சாதே என் பிள்ளையே, நான் உன்னுடன் இருக்கிறேன். அந்த குரல் உனக்கு வலிமை தரும், உன் நம்பிக்கையை உயிர்ப்பிக்கும். நீ அந்த குரலை கேட்க கற்றுக்கொண்டால் உலகம் உன்னை அசைக்க முடியாது. நீ உன் நம்பிக்கையை காப்பாற்றிக்கொள். அது உன் வாழ்வின் தீபம். நம்பிக்கை இழந்தால் இருள் நுழையும். நம்பிக்கை இருந்தால் ஒளி பெருகும். நம்பிக்கைதான் உன் வேல். அது உன் கையில் இருக்கும் ஆயுதம் அல்ல, அது உன் இதயத்தில் இருக்கும் தெய்வீக தீ. அந்த தீயை உயிரோடு வைத்திரு. நீ யாரையும் காயப்படுத்தாமல் வாழ கற்றுக்கொள். சில நேரங்களில் சொல்லும் வார்த்தையும் காயப்படுத்தும். அதனால் மென்மையாக பேசு. ஒரு வார்த்தை ஒருவரின் மனதை நசுக்கலாம். அதே வார்த்தை ஒருவரின் வாழ்க்கையை மாற்றலாம். உன் நாவை அருளின் கருவியாக பயன்படுத்து. உன் சொற்களில் என் கருணை ஒலிக்கட்டும். நீ உன் செயலில் தாழ்மையுடன் இரு. தாழ்மைதான் உண்மையான வலிமை. அகந்தை ஒரு இருள் போல, அது உன் ஒளியை மறைக்கும். நீ தாழ்மையுடன் இருந்தால் என் அருள் உன் வழியாக பாயும். தாழ்மையானவன் மலை போல் உறுதியானவன். அவனை எந்த புயலும் அசைக்க முடியாது. நீ சில நேரங்களில் உன் திறனை சந்தேகிக்கிறாய். எனக்கால் முடியாது என்று சொல்கிறாய். ஆனால் நீ உன் உள்ளத்தில் இருக்கும் என் சக்தியை மறந்துவிட்டாய். அந்த சக்தி உன்னுள் மின்னலாக உறங்கிக் கொண்டிருக்கிறது. நீ உன் நம்பிக்கையால் அதை எழுப்ப முடியும். நீ முருகா என்று சொல்லும் ஒவ்வொரு முறையும் அந்த சக்தி உன் நரம்புகளில் ஏழும். அது உனக்கு வலிமை தரும். நீ ஒளியின் பாதையில் நடந்தால் உனது ஒளி மற்றவர்களையும் வெளிச்சப்படுத்தும். நீ நல்லதைச் செய்தால் அது உன்னால் மட்டுமல்ல, பிரபஞ்சத்தாலே நன்மை செய்யப்படுகிறது. உன் சிறிய கருணை உலகை மாற்றும். ஒரு சிறு தீபமும் இருளை அகற்றும். அதுபோல உன் ஒரு நல்ல செயலும் ஒரு உயிரின் நம்பிக்கையை ஏற்றும். நீ யாரையும் வெறுக்காதே, யாரையும் உயர்த்தி பார்க்காதே. எல்லோரும் என் பிள்ளைகள். அனைவரும் ஒரே ஒளியிலிருந்து பிறந்தவர்கள். நீ உன் கண்களில் வேறுபாடு வைத்தால் அந்த ஒளி மறைந்துவிடும். அன்புடன் பார்க்க கற்றுக்கொள். நீ அன்புடன் பார்த்தால் உன் எதிரியும் நண்பனாக மாறும். நீ உன் வாழ்வில் சந்தோஷம் நாடுகிறாய். ஆனால் சந்தோஷம் வெளியில் கிடைப்பதில்லை. அது உன் உள்ளத்தின் அமைதியில்தான் பிறக்கும். நீ நன்றி சொல்லும் இதயத்துடன் வாழ்ந்தால் அந்த அமைதி மலரும். ஒவ்வொரு நாளும் ஒரு பரிசு, ஒவ்வொரு சுவாசமும் ஒரு ஆசீர்வாதம். நீ அதை உணர்ந்தால் உன் வாழ்க்கை புனிதமாகும்.